ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபீனா சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டில் எந்த ஒரு மாவும் இல்லாத டைமில் டக்குன்னு இந்த மாதிரி பொரி இருந்துச்சுன்னா சுவையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ நான் பொரி இந்த கப்பில் ஒரு 3 கப்பு பொரி எடுத்து வச்சுருக்கேங்க. 1 கப்பு தயிர், 1 கப்பு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் ஓகே. இப்போ பொரி நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. ஊறினதும் நல்லா தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. அந்த மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். பொரியெல்லாம் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா தண்ணி நல்லா ஃபுல்லாக ட்ரையாக வடிச்சிட்டு இப்போ நம்ம பொரியை போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. அரைச்சி எடுத்த பொரியை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்தாச்சு. எடுத்து இந்த அளவு இருக்கணும், நல்லா நெய்ஸாக இருக்கணும். இப்போ அதுலேயே நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அந்த ரவையும் இப்போ போட்டுக்கிறேன். போட்டு கூடவே 1 கப்பு தயிர். இப்போ தயிர், ரவை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். கொஞ்சமாக நம்ம மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது ரவையும் கலந்துருக்கனால ரொம்ப டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா மூடி வச்சுக்கலாம். தண்ணி இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ரவை போட்டிருக்கோம் இல்லைங்களா, இப்போ நல்லா ஊறி நம்மளுக்கு இந்த பதத்துக்கு வந்துடும். இப்படி நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். நான் இது ரவை நான் இப்போ நல்லா கலக்கி வச்சாச்சு. இப்போ ஊறுறதுக்குள்ளே ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லி இலை. இந்த பக்கம் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போல் எடுத்துருக்கேங்க. இப்போ ஒரு பேன் வச்சாச்சு. வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக கடுகு, நான் எடுத்திருக்க கடலைப்பருப்பையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கடலைப்பருப்பும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சு வந்தோடனே நான் எடுத்திருக்க வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி இலை 3 போட்டு ரொம்பலாம் வதக்க வேண்டாம். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதை நம்ம அப்படியே எடுத்து மாவில் கொட்டிக்கலாம். இந்த பணியாரம் ரொம்ப வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றக்கே. இப்போ பாருங்கள், நான் மாவில் ஊற்றி இப்போ நம்ம வதக்கி எடுத்தது எல்லாம் கலந்தாச்சு. இப்போ ஒரு பணியாரக்கல் வச்சாச்சு. பணியாரத்தில் நம்ம இப்போ எல்லா பணியாரக்குழியிலையும் பணியாரம் நம்ம மாவு ஊற்றியாச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். ஹையில் வச்சா டக்குன்னு கரிஞ்சிரும், உள்ளே வேகாது. இப்போ நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வெந்து எடுத்தாச்சு. பாருங்கள், எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது. பார்த்தாவே சாப்பிடணும் போல் தோணும். இது நல்லா நான் கார சட்னி அரைச்சிருக்கேங்க. அதே மாதிரி அடுத்த ஊற்றியாச்சு. இப்போ அவ்வளோதாங்க, சுவையான பணியாரம் சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி அரைக்கலாம். நான் இன்றைக்கி கார சட்னி தான் அரைச்சிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வேலை சந்திக்கலாம். பா.